நாடகம் உச்ச காட்சியில் ஒரு மாற்றம் நடக்குதம்மா. பேச கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் நேரம் நெருங்குதம்மா. எப்படி சுகம் புல்ல சொல்லி வேலை இல்லை. ஒன்றுக்கீட்டு களை தடுத்துட்டானுடா, ஒன்றுக்கீட்டு களை தடுத்துட்டானு. எங்கிட்ட நேட்டோ கூட்டாளி மாறு நான் இஸ்ரேல்காரன் பேச்சை கேட்டு பேய்த்து ஈரானோட சண்டை பிடிச்சி ஈரான் அம்மானே கடிகொள்ள நேட்டோ நாடுகளில் கூப்பிட்டோம். அவனுகள் எனக்கு சப்போர்ட்டாக வாரான் இல்லைடா. ஒன்று கீட்டு களத்திருக்கு அவனுகள். இனி நேட்டோ அவனுகள் வந்து கொஞ்சம் புத்தி யோசனைக்கு நல்லா படித்தவனுகளே. நீ இஸ்ரேல்காரன் பேச்சு கேட்டுக்கொண்டு மோட்டுத்தனத்தில் ஒரு காரணம் ஒன்றுமே இல்லாமல் அவனுகளுக்கும் செல்லாமல் சும்மா யுத்தத்தை தொடங்கிட்டு இப்போ அடிப்படைக்குள் அவனுகள் கூப்பிட்டா வருவானுங்களா? அவனுகள் மூளைக்கே அவனுகள் நாட்டு மக்களுக்கெல்லாம் பதில் செல்லணுமே. நீ யோசனை பண்ணியை பார்த்துக்கொண்டு உன்னோட நாட்டு மக்கள் உனக்கு கணக்கும் இல்லை, உலக பொருளாதாரத்தை கணக்கும் இல்லை. நீ ஒரு தலை சத்த கேசொண்டேடா, தலை சத்த கேசொண்டேடா. வெள்ளை கொண்டு செல்லுக, ராவை கொண்டு செல்லுக. இப்போ யுத்தத்துக்கு போய் தோன்ற இஷ்டத்துக்கு வந்து ஈரான் கடிச்சிட்டு ஈரான் ரெட்டு கடிக்கோள் இவனுக்கு கூப்பிட்டு இவன் வராட்டி இவனுக்கு கோவிச்சு கொண்டு வேலையாகி அவனுக்கு உணவனமா இல்லை. அவனு மூளைக்கு புத்தி யோசினிக்கு 1000 சைடை யோசிப்பானுங்க. அவனை படித்தவனுங்க விளங்கினான். நேட்டோ நாடு இழிக்கவன் உங்களமா இல்லை. நீங்கள் கூப்பிடுறதுக்கு எல்லாம் வர மாட்டு விளங்கினான். மற்றது ஈரான் யுத்தம் வேணாம் யுத்தம் வேணாம் யுத்தம் வேணாம்னு செல்ல கொலை நீங்கள் யோசிச்சிக்கணும். இதே பார்க்க பெரிய யுத்தம் ஒன்று அவன் ரெடியாகி கொண்டு நிற்கிறான்னு சொல்லிக்கணும். இப்போ அட்டிக்கிறான் இல்லைன்னா அதுதான் அவனுங்களை நாங்கள் குறைச்செடு போட்டுட்டா. அவனுக்கு நான் குறைச்செடு போட்டுட்டேன். நான் நினைக்கல எங்களுக்கு இப்படி ரிட்டர்ன் அடிக்கான்னு சொல்லி ஒருத்தர் செல்லவும் இல்லைடா. இவனுக்கு பாப்புலாம் ஐக்கன்னு சொல்லி இஸ்ரேல்காரனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். அவனே செல்லலை எனக்கு இவனுடைய பாப்புல் இவனு ஈரான் காரனுங்க. அவனுங்கள்ட மாதிரி தெரியும் தானேடா, இந்த இஸ்ரேல்காரர்கள் மாதிரி தெரியும் தானே. வழியில் போகிற பாம்பு எடுத்து சட்டைக்குள்ளே போட்டுட்டு கடிக்கன்னு சொன்னால் வேலை ஆகிக்கி எந்த சரி ஒன்றுக்கு எப்படி சரி மாட்டி விடுதே. F-15 ஃபைல்லே மாட்டி ஆகிக்கி. நீங்கள் F-15 ஃபைல்லே மாட்டி ஆகிக்கி அதெல்லாம் அவங்களோட கையில் ஏய்க்குது. இப்போ நீங்கள் அந்த நூல் கட்டின பொம்மைமாய் அவங்க இப்படி 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 இழுக்கக்குள்ள நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆடிக்கி. ஏன்னா எங்கள்கிட்ட கப்பல் USS ஆப்ராம் அது படு வைத்துட்டு அடுத்த கப்பல் பெரியது அதுக்கு மண்ண நேற்று சொட்டை பட்டுட்டு அதே அனுப்பினேன். நான் எந்த நடந்திருக்கிறது எங்கட இந்த தீவிரவாத இதுக்குன்னு சொல்லி ஒருத்தரை நாங்கள் அறிவித்து வச்சு இந்த பெரிய தலையுண்ட அவனுக்கு கேட்டு விலகிட்டான்டா. ஜொப்ப ராஜினாமா பண்ணிட்டான். அப்போ ஊர்களுக்கு எல்லாம் எனக்கு ஆர்ப்பாட்டம். நான் அந்த எலெக்ஷனுக்கு வரக்குள்ள இந்த இதுக்கு பிறகு புதிய யுத்தம் ஒன்றும் தொடங்குகல்ல, எங்கள் நாட்டை யுத்தத்தில் மாட்டி விடுகல்ல அப்படி இப்படி சொல்லியே வந்தேன். இனி இஸ்ரேல்காரன் பேச்சை கேட்டு நானும் ஏமாந்து இந்த யுத்தத்துக்குள்ளது ஆக்கினேன். இப்போ எனக்கு அதாவது வெளியே வந்துக்குள்ளோ மேலா நோண்டி எனக்கு அவனுங்களோட விதாங்காருக்கு மன்னிப்பு கேட்டுக்குள்ளோ மேலா சரணாடையோ மேலா ஒன்றும் செய்ய எந்த செய்தனு எல்லாத்துக்குமே எங்கிட்ட அந்த தம்மான பிரச்சனை உண்டு எங்களுக்கு. அதுதான் எந்த செய்தனு யோசிச்சு பண்ணிக்கோ நிற்கிறேன். இப்போ எந்த செய்ய போகிறேன், இப்போ எந்த செய்ய போகிறோன்னு கேட்க, இப்போ எந்த செய்ய போகிறோன்னு கேட்க இஸ்ரேல்காரனும் ஈரானும் வேண்டியன்னு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் இதை சண்டையால் ஓரமாக போகிறேன். அப்படி செய்ய வானம் நானா.